மகாபாரதப் போர் முடிந்து பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் தனது அவதாரத்தை நிறைவு செய்தார். அவரது மறைவுக்குப் பிறகு பாண்டவர்கள் துவாரகைக்கு வந்து இறுதிச் சடங்குகளை நடத்தினர் என்று புராணங்கள் கூறுகின்றன. கிருஷ்ணரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆனால் ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாக ஒரு பழமையான நம்பிக்கை உள்ளது. அவரது இதயம் மட்டும் எரியாமல் இருந்ததாம். அந்த தெய்வீக இதயத்தை ஒரு மரப்பெட்டியில் வைத்து கடலில் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. நாட்கள் கடந்தன. அந்த பெட்டி கடலில் மிதந்து ஒடிசாவின் பூரி கடற்கரையை அடைந்ததாம். பின்னர் அந்த புனிதப் பொருளிலிருந்தே ஜகந்நாதர் வழிபாட்டின் மர்மமான பிரம்ம பதார்த்தம் உருவானதாக பக்தி மரபுகள் கூறுகின்றன. இன்றும் பூரி ஜகந்நாதர் கோவிலில் ஒரு விசித்திரமான மரபு உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜகந்நாதர் மரச்சிலை புதிதாக உருவாக்கப்படுகின்றன. இந்த நிகழ்வுக்கு நவகலேபரம் என்று பெயர். அப்போது பழைய சிலைகளில் உள்ள புனித அம்சம் புதிய சிலைகளுக்கு மாற்றப்படுகிறது. இந்த சடங்கு முழு இரகசியத்தில் நடைபெறும். அதைச் செய்யும் பூசாரிகள் கண்களை கட்டிக்கொள்வார்கள் என்றும் நேரடியாக அந்த புனித அம்சத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதை நேராக பார்த்தால் உயிரிழந்து விடுவார்கள் என்பது பக்தி மரபுகளில் கூறப்படும் ஒரு நம்பிக்கை. உண்மையிலேயே கிருஷ்ணரின் இதயமா அல்லது 1000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தெய்வீக ரகசியமா? இதுவரை அதன் உண்மையை யாரும் வெளிப்படுத்தவில்லை. அதனால்தான் பூரி ஜகந்நாதர் கோவிலின் இந்த மர்மம் இன்றும் உலகையே ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது.